பாடம் 2 ஜெபிக்க கற்றுத்தாரும் மனன வசனம். அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீங்களும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். லூக்கா 11:1. ஜெபம் பண்ண கற்றுக்கொள்ளக்கூடாது, அது தானாக வர வேண்டும். அதுதான் உண்மையான ஜெபம் என்கிற நம்பிக்கை பல கிறிஸ்தவர்கள் மத்தியில் காணப்படுகிறது. ஆனாலும் இயேசுவிடம் சீடர்கள் தங்களுக்கு ஜெபிக்க போதிக்கும்படி கேட்டபோது அதிக வளமான அனுபவத்தை பெற்றார்கள். தேவன் ஜெப புத்தகமாக சங்கீதங்களையும் வேதாகமத்தின் மையத்தில் வைத்திருக்கிறார். அது முற்கால மக்கள் எவ்வாறு ஜெபித்தார்கள் என்று காட்டுவதற்காக மட்டுமல்ல, இன்று நாம் எவ்வாறு ஜெபிக்கலாம் என்று கற்றுக் கொடுப்பதாகவும் இருக்கிறது. ஆரம்ப காலங்கள் முதல் இயேசுவின் ஜெபங்கள் உட்பட வேதாகமத்தின் ஜெபங்களின் சங்கீதங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. 1 நாளாகமம் 16:7-9, நெகேமியா 12:8, மத்தேயு 27:46, எபேசியர் 5:19. தேவ மக்கள் தங்கள் வாழ்க்கையை கடந்து செல்லவும் தேவனோடான உறவில் வளரவும் சங்கீதங்கள் எவ்வாறு உதவின என்று இந்த வாரம் பார்ப்போம். சங்கீதங்கள் ஜெபங்களாகும். அவை மதிப்பு வாய்ந்தவை. அவற்றின் இறையியல் நுண்கருத்துக்கள் உள்ளன. அது மட்டுமல்ல, நம் தனிப்பட்ட சபை அளவிலான ஜெபங்களை வளப்படுத்தி மாற்ற வல்லவை. சங்கீதங்களை சொல்லி ஜெபித்து அநேக தங்கள் ஜெப வாழ்க்கையை கட்டி பராமரித்து அதில் திருப்தி அடைந்திருக்கிறார்கள். இக்கட்டான சூழ்நிலைகள் நிறைந்த இக்காலத்திற்கு சங்கீதங்கள் எவ்வாறு உதவக்கூடும் என்று இந்த வாரம் பார்ப்போம். ஞாயிற்றுக்கிழமை ஜெபத்தில் சங்கீதங்களை பயன்படுத்துதல். விசுவாசியின் தொழுகை அனுபவத்தில் சங்கீதங்களின் பங்கு என்ன? சங்கீதம் 105:5, கொலோசியர் 3:16, யாக்கோப்பு 5:13. அன்றாட வாழ்க்கையில் சங்கீதங்களை அறிமுகப்படுத்த எளிய வழி தினமும் ஒரு சங்கீதம் வாசிப்பதாகும். சங்கீதம் 1 ஆரம்பித்து தொடர்ந்து வாசியுங்கள். இன்னொரு வழி உங்களுடைய சூழ்நிலைக்கேற்ற சங்கீதத்தை வாசிப்பது. தனிப்பட்ட புலம்பல் சங்கீதங்கள், சபை அளவிலான புலம்பல் சங்கீதங்கள், ஸ்தோத்திர சங்கீதங்கள், துதி பாடல்கள், மன வருத்த சங்கீதங்கள், ஞான பாடல்கள், தேவ ஞான வழிகாட்டல்கானவைகள், வரலாற்று சங்கீதங்கள், கோபமும் மூர்க்கமும் கலந்த சங்கீதங்கள், புனித பயண சங்கீதங்கள் போன்றவை உள்ளன. இந்த காலாண்டில் இவற்றை பலவற்றை அவற்றின் பின்னணியில் ஆராய்வோம். அப்படியானால் சங்கீதங்களை எவ்வாறு வாசிக்க வேண்டும்? முதலில் சங்கீதத்தை வாசித்து தியானித்து ஜெபியுங்கள். சங்கீதத்தை அசைப்போடுவதில் அதன் பல்வேறு அம்சங்களை தியானிப்பதும் அடங்கும். உதாரணமாக, சங்கீதக்காரன் தேவனை குறிப்பிடுகிற விதம், ஜெபத்திற்கான காரணங்கள் போன்றவை. உங்கள் சூழ்நிலைக்கும் சங்கீதக்காரனுடைய அனுபவத்திற்கும் இடையேயான தொடர்பையும் உங்கள் அனுபவத்தை வெளிப்படுத்த சங்கீதம் எவ்வாறு உதவக்கூடும் என்பதையும் பாருங்கள். சங்கீதத்தில் நீங்கள் வாசிக்கிற விசேஷங்களோடு உங்களை நீங்கள் தொடர்புபடுத்தி பார்க்க முடியும் என்பதே ஆச்சரியமானது. சங்கீதங்களில் சவாலான பகுதிகள் இருந்தால் தவறான நம்பிக்கை எதையாவது திருத்த வேண்டி உள்ளதா என்று யோசியுங்கள். கிறிஸ்து, அவரது இரட்சிப்பு பணி, அவரது பணியால் கிடைத்துள்ள நீண்டகால நம்பிக்கை ஆகியவற்றின் பின்னணியில் சங்கீதத்தின் செய்தியை தியானியுங்கள். வேதத்தில் எந்த பகுதியாக இருந்தாலும் கிறிஸ்து மற்றும் சிலுவையின் வெளிச்சத்தில் அதை பார்ப்பதே நல்லது. மேலும் வேறு என்ன நோக்கங்களுக்காக ஜெபிக்கலாம்? உங்களுக்கும் உங்கள் சபைக்கும் உலகத்திற்கும் அதிலுள்ள முக்கியத்துவம் என்ன என்று சங்கீதங்களிலிருந்து அறியலாம். தேவன் தம் வார்த்தையை உங்கள் இருதயத்திலும் மனதிலும் வைக்கும்படி கேளுங்கள். யாராவது ஒருவருடைய சூழ்நிலையோடு சங்கீதம் தொடர்புடையதாக இருந்தால் அவருக்காக ஜெபத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். வாழ்க்கையில் பல்வேறு அம்சங்களுக்கு சங்கீதம் பொருந்துகிறது. அவற்றை வாசிப்பதாலும் அவற்றின் செய்தியை தியானிப்பதாலும் நாம் வளம் பெறலாம். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே பரிபூர்ணமாக வாசமாயிருப்பதாக என்பதின் அர்த்தம் என்ன? கொலோசியர் 3:16. வேதாகமத்தை வாசிப்பது ஏன் அந்த அனுபவத்திற்கு முதற்கண் முக்கிய முயற்சியாக இருக்கிறது? திங்கட்கிழமை இக்கட்டு காலத்தில் நம்பிக்கை, விரக்தியும் பாடுகளுமான அனுபவம் எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் ஏற்பட்டிருக்கும். அப்போது தேவன் என்ன செய்கிறார் அல்லது ஏன் இதை தங்களுக்கு அனுமதிக்கிறார் என்று யோசித்து பாருங்கள். இதே அனுபவங்களை சங்கீதக்காரர்களும் அனுபவித்திருக்கிறார்கள். தங்கள் அனுபவத்தை ஆவியின் ஏவுதலால் பதிவு செய்தார்கள். சங்கீதம் 44 சொல்வது என்ன? அது ஏன் எல்லா காலங்களிலும் உள்ள விசுவாசிகளுக்கு பொருத்தமானதாக இருக்கிறது?
சபை ஆராதனைகளில் வாசிக்க தேர்வு செய்கிற சங்கீதங்கள் சபையில் நாம் என்ன மனநிலையோடு என்ன வார்த்தைகளால் ஜெபிக்கிறோம் என்பதை வெளிப்படுத்துகிறது. வாழ்க்கையில் 2 அனுபவங்களை எதிர்கொள்ள நம்மால் இயலாமல் அல்லது சௌகரியமாக இல்லாமலும் இருப்பதால் அவ்வாறு செய்கிறோம். பாடுகள் நம்மை தாக்கும்போது தேவன் நம்மை அநியாயமாக நடத்துவதாக சில சமயங்களில் யோசிக்கிறோம். நம் எண்ணங்களை பொது ஆராதனையில் அல்லது தனிப்பட்ட ஜெபத்தில் வெளிப்படுத்துவது பொருத்தமாக இராது என்று கருதுகிறோம். இந்த தயக்கம் தொழுகையில் முக்கிய பொருளை மறக்க செய்கிறது. ஜெபத்தில் நம் உணர்வுகளை கருத்துக்களை நேர்மையாகவும் வெளிப்படுத்த தவறுவது நம் உணர்வுகளுக்கே நம்மை அடிமையாக்கி விடுகிறது அல்லது தேவனை அணுகி சொல்வதற்கு நம்பிக்கையை கொடுத்து விடுகிறது. ஆனால் சங்கீதங்களை சொல்லி ஜெபிக்கும்போது நம் அனுபவத்தை கத்தரித்தோ மறுத்தோ பேச வேண்டியதில்லை. உதாரணமாக சங்கீதம் 44 தவறே செய்யாமல் பாடுகள் ஏற்படும்போது அதை சுதந்திரமாக போதுமான அளவுக்கு சொல்லி ஜெபிக்க உதவுகிறது. ஜெபத்தில் பேச்சு சுதந்திரத்தை அனுபவிக்க சங்கீதங்கள் உதவுகின்றன. பேச வார்த்தைகள் கிடைக்காத போது அல்லது பேச துணிவில்லாத போது சங்கீதங்கள் வார்த்தைகளை கொடுக்கின்றன. சங்கீதம் 44 18 19. சங்கீதம் 44 துவங்குகிற விதத்தை கவனியுங்கள். கடந்த காலத்தில் தேவன் தம் மக்களுக்காக பெரிய காரியங்களை செய்ததாக எழுதுகிறார். அதனால் தேவனை நம்புகிறோம். என் வில்லை நம்பேன் என்கிறார். சங்கீதம் 44 6. இதன் மத்தியிலும் தேவ மக்களுக்கு இக்கட்டு நேரிடாம். வேதனையையும் புலம்பலையும் பட்டியலிட்டால் அது நீண்டு கொண்டே போகும். வேதனையாக இருக்கும். இவற்றில் மத்தியிலும் உம்முடைய கிருபையின் நிமித்தம் எங்களை மீட்டுவிடும் என்று சங்கீதக்காரன் தேவனை நோக்கி கதறுகிறான். சங்கீதம் 44 26. அதாவது இவற்றின் மத்தியிலும் தேவன் இருப்பதையும் அவரது அன்பையும் நம்புகிறார். தேவ பிரசன்னத்தை நிஜமாக உணர முடிந்த கடந்த கால அனுபவங்களை நினைத்து பார்த்து தேவன் தூரமாக இருப்பது போன்ற சமயங்களில் அவரை நம்புவதற்கு எவ்வாறு உதவுகிறது? செவ்வாய்க்கிழமை விரக்தியின் சங்கீதம். சங்கீதங்களை சொல்லி ஜெபிப்பது சுதந்திரமாக ஜெபிப்பதற்கு மட்டும் உதவுவதில்லை. தேவனுடைய தரங்களின்படி அவர்களுடைய அனுபவத்தை சோதித்து தேவ பிரசன்னம் குறித்த மறு நிச்சயத்தையும் நம்பிக்கையையும் கொடுத்து தாங்குவதற்கான பலனை கொடுக்கிறது. மிகுந்த பாடுகளின் மத்தியில் தேவனின் நம்பிக்கையாக இருப்பது பற்றி சங்கீதம் 22 என்ன கற்றுக்கொள்ளலாம்? பாடுகளில் உள்ளோர் தங்கள் தனிமை உணர்வையும் துக்கத்தையும் தாராளமாக தெரிவிப்பதற்கு சங்கீதம் 22:1 புலம்பல் உதவுகிறது. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாய் இருக்கிறீர்? இயேசு சிலுவையில் தொங்கிய போது இதே வார்த்தைகளை சொன்னதால் கிறிஸ்துவர்களுக்கு மிகவும் பரிச்சயமான வார்த்தைகள். கிறிஸ்துவின் அனுபவத்தில் சங்கீதங்கள் முக்கிய பங்காற்றினதை காட்டுகின்றன. ஆனாலும் மிகுந்த பாடுகள் உபத்திரவங்கள் மத்தியிலும் உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதிப்பேன் என்று சொல்லப்படுகிறது. சங்கீதம் 22:22. அதாவது சங்கீதத்தின் ஆசிரியர் இக்கட்டான நிலையில் இருந்தாலும் தேவனே தன் விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறார். என்னவானாலும் தேவனை துதிப்பதாக சொல்கிறார். எனவே நாம் நம் தற்போதைய சூழ்நிலைகளை தாண்டி விசுவாசத்தால் தேவ கிருபை புதுப்பிக்கப் போகிற சமயத்தை பார்க்குமாறு சங்கீதங்கள் நமக்கு போதிக்கின்றன. சங்கீதங்களை சொல்லி ஜெபிப்பது விசுவாசிகளை புதிய நிலைகளுக்கு அழைத்து செல்கிறது. விசுவாசிகள் தங்கள் உணர்வுகளை புரிதல்களையும் வெளிப்படுத்த சங்கீதங்கள் அனுமதித்தாலும் அந்த நிலையிலேயே அவர்களை இருக்க விடவில்லை. அவர்கள் தங்கள் வேதனை, ஏமாற்றம், கோபம், விரக்தி போன்ற பாரங்களை தேவனுக்கு முன் இறக்கி வைத்து எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அவரை நம்ப விசுவாசிகளை வழிநடத்துகின்றன. பல சங்கீதங்களில் கவனிக்க முடியாதது போல புலம்பலை நிறுத்திவிட்டு துதிக்க ஆரம்பிப்பது விசுவாசிகள் தேவ கிருபையையும் ஆறுதலையும் பெறும்போது அவர்களில் நடக்கிற ஆவிக்குரிய மாற்றத்தை காட்டுகிறது. நம்முடைய சோதனைகளையும் தாண்டி பார்க்கவும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் தேவனுடைய தயவில் நம்பிக்கையை வைக்கவும் என்ன செய்யலாம்? புதன்கிழமை விரக்தியிலிருந்து நம்பிக்கைக்கு. தேவ பிரசன்னம் வெகு தூரத்தில் இருப்பது போன்ற அனுபவம் எல்லோருக்கும் ஏற்பட்டிருக்கும். எப்படி இது நடந்தது என்று யோசித்திருப்போம். நம்மை போல சங்கீதக்காரர்களும் இவற்றை சந்தித்திருக்கிறார்கள். சில சமயங்களில் நம் பாவங்களால் நமக்கு சோதனைகள் ஏற்பட்டிருக்கும். ஆனால் மற்ற நேரங்களில் அநியாயமாக நமக்கு உபத்திரவம் உண்டாவதாக நினைக்கலாம். இதுபோன்ற அனுபவம் யாருக்குத்தான் ஏற்படாமல் இருந்ததில்லை?
சங்கீதம் 13 முக்கியமாக என்ன 2 மனநிலைகளை காணலாம். சங்கீதக்காரனுடைய கண்ணோட்டத்தில் முழு மாற்றத்தை கொண்டு வந்த தீர்மானம் என்ன? கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்? சங்கீதம் 13:1. இது தவறான பார்வை. தேவன் நம்மில் யாரையாவது மறப்பாரா? ஆனாலும் இதுபோன்ற அனுபவம் யாருக்குத்தான் ஏற்படவில்லை? எனவே நாம் பொதுவாக செய்கிற ஒரு தவற்றை செய்யாமல் இருக்க சங்கீதம் 13 வழி சொல்கிறது. அதாவது, ஜெபிக்கும்போது நம்மையும் நம் பிரசனங்களையும் முக்கியப்படுத்த வேண்டாம் என்கிறார். தேவன் நம் மக்களை உண்மை உள்ளவராக மாறாத தன்மை உள்ளவர்களாக அணுகுவதை உணரும்படி நம் ஜபங்கள் இருக்க இந்த சங்கீதம் உதவுகிறது. புலம்பலோடும் குறைச்சொல்லுதலோடும் இந்த சங்கீதம் ஆரம்பித்தாலும் இறுதியில் அப்படி முடியவில்லை. அதுதான் முக்கியம். நம்முடைய பயமும் பதற்றமும் படிப்படியாக மாறி தேவனுடைய ரட்சிப்பை எண்ணி பார்க்கவும், நம் அனுபவம் புலம்பலில் இருந்து துதியாகவும் விக்கிரகத்தில் இருந்து நம்பிக்கையாகவும் மாறவும், தேவனுடைய மீட்பின் வல்லமை நம்பிக்கை வைக்க தீர்மானிக்கும்படி இந்த சங்கீதம் வழிநடத்துகிறது. சங்கீதம் 13:5. சங்கீதங்களுடைய வார்த்தைகளின் அர்த்தம் புரியாமல் அவற்றை திரும்ப திரும்ப சொல்லுவதால் மெய்யான மாற்றம் உண்டாகாது. சங்கீதங்களை சொல்லி ஜெபிக்கும்போது சங்கீதம் சொல்லுகிறபடி நாம் செயல்பட பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்துவதற்கு முயல வேண்டும். சங்கீதங்களில் தகவல்கள் மட்டுமல்ல, விசுவாசிகளின் குணங்களையும் செயல்களையும் மாற்றுகிற வார்த்தைகள் உள்ளன. அதாவது, தேவ வார்த்தையானது தேவ சித்தத்தின்படி நம்மை மாற்றவும் கிறிஸ்துவோடு நம்மை இணைக்கவும் அனுமதிக்கிறோம். அவர் தேவ சித்தத்தை பரிபூர்ணமாக எடுத்து காட்டினார். மனிதனாக வந்த தேவகுமாரனாக சங்கீதங்களை சொல்லி ஜெபித்தார். உங்கள் சோதனைகள் எவ்வாறு அவரிடமிருந்து உங்களை தள்ளிவிட முடியும்? வியாழக்கிழமை எங்களை தேற்றி அருளும். வாசிக்கவும். சங்கீதம் 60:1-5. இந்த சங்கீதம் என்ன சூழ்நிலைக்கு ஏற்றதாக இருக்கும்? வாழ்க்கையின் மகிழ்ச்சியான காலகட்டங்களிலும் புலம்பலின் சங்கீதங்களிலிருந்து நாம் எவ்வாறு பயனடையலாம்? சரீர, மன, ஆவிக்குரிய ரீதியாக சோதனையான காலகட்டங்களை சந்திக்கும்போது ஜெபிப்பதற்கான சங்கீதங்களாக புலம்பலின் சங்கீதங்கள் உள்ளன. சில சமயங்களில் சங்கீதங்களின் வார்த்தைகளுக்கும் விசுவாசியத்தின் அனுபவத்திற்கும் சம்பந்தமே இல்லாமல் இருக்கலாம். இக்கட்டு இல்லாத தருணங்களில் புலம்பலின் சங்கீதங்கள் விசுவாசிகளுக்கு பயனுள்ளவைகளாக இருக்கின்றன. முதலாவது, உபத்திரவம் மனித அனுபவத்தின் ஒரு பகுதி என்பதையும் அது நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் நேரிடுகிறது என்பதையும் உணர செய்கிறது. எல்லாம் தேவனுடைய கட்டுப்பாட்டில் இருப்பதையும் இக்கட்டு நேரத்தில் பொல்லாததையும் தீர்வுகளையும் அளிப்பதையும் உறுதியளிக்கிறது. இந்த சங்கீதத்திலும் இக்கட்டின் மத்தியிலும் சங்கீதக்காரன் தேவனுடைய விடுதலை மீது தம் நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார். இரண்டாவது, புலம்பலின் சங்கீதங்கள் உபத்திரவத்தை அனுபவிப்பவர்கள் மீது மன உருதுருக்கம் கொள்ள கற்றுக்கொள்கின்றன. பொது ஆராதனையில் தேவனிடம் நம் மகிழ்ச்சியை நன்றியையும் தெரிவிக்கும் போது உபத்திரவத்தில் இருப்போரை மனதில் வைத்து நடக்க வேண்டும். ஒருவேளை நமக்கு பல நன்மைகள் நடந்திருக்கலாம், ஆனால் கடும் உபத்திரவத்தில் உள்ளவர்கள் நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்கள் அல்லவா? கடினமான இக்காலகட்டங்களை எதிர்கொண்டிருப்பவர்களை நாம் மறக்காமல் இருப்பதற்கு இதுபோன்ற சங்கீதங்கள் உதவுகின்றன. சங்கீதங்கள் நமக்குள்ளாக மனதுருக்கத்தையும் உதரத்தின் இருப்போருக்கு இயேசுவை போல ஊழியம் செய்வதற்கான விருப்பத்தையும் நமக்குள் உருவாக்க வேண்டும். இந்த உலகம் ஒரு மிகப்பெரிய லாசருவின் வீடாக இருக்கலாம், ஆனால் வியாதியஸ்தர்களை குணமாக்கவும் சாத்தானிடம் அகப்பட்டவர்களை விடுவிக்கவும் கிறிஸ்து வந்தார். ஆரோக்கியமும் பலமும் அவருக்குள் இருந்தன. வியாதியஸ்தருக்கும் பாடுபட்டோருக்கும் பிசாசுகளால் பிடிபட்டோருக்கும் தம் ஜீவனை கொடுத்தார். தம் குணமாகுதலில் பெறும்படி வந்த எவரையும் அவர் திருப்பி அனுப்பவில்லை. தம்மிடம் வேண்டிக் கொண்டவர்கள் வியாதியோடு வந்திருந்ததை அறிந்திருந்தார். ஆனாலும் அவர்களை குணப்படுத்த அவர் மறுக்கவில்லை. அந்த வறிய ஆத்துமாக்களுக்குள் கிறிஸ்துவின் பலன் நுழைந்தது. தங்கள் பாவத்தை குறித்து உணர்த்தப்பட்டார்கள். அநேகர் தங்கள் ஆவிக்குரிய வியாதிகளிலிருந்து சரீர பிரகாரமான நோய்களிலிருந்தும் விடுதலையாக்க அடைந்தார்கள். சுவிசேஷம் இன்று அதே வல்லமையை பெற்றிருக்கிறது. இன்று நாம் அதே விளைவுகளை ஏன் காண முடியாது? உங்கள் ஜபங்கள் மட்டுமல்ல, உங்களுடைய ஊழியமும் இன்று தேவைப்படுகிற யாரை உங்களுக்கு தெரியும்.
வெள்ளிக்கிழமை மேலும் படிக்க வாசிக்கவும் சங்கீதம் 42:8. மற்றும் எலன் ஒயிட்டின் கல்வி பாகம் 159 முதல் 168. ஆவியின் ஏவுதலினால் எழுதப்பட்ட இந்த வசனங்களின்படி ஜெபத்திற்கும் பாடலுக்கும் உள்ள தொடர்பு என்ன? தாவீதின் மனவருத்த சங்கீதம் சங்கீதம் 51 பாவத்திற்கு மெய்யாக வருந்துகிற தன்மையை வெளிப்படுத்துகிற அவரது ஆத்துமாவின் மொழி ஜெபம் என்று எலன் ஒயிட் விவரிக்கிறார். பார்க்கவும் 1. தங்கள் வாழ்க்கையில் தேவ பிரசன்னத்தை உணரும்படி சங்கீதங்களை விசுவாசிகள் மனனம் செய்ய ஊக்குவிக்கிறார். இயேசுவும் தம்மை சோதனை நெருங்கி பயம் ஓடுகிறபோது சங்கீதங்களை சொல்லுகிற பழக்கமுடையவராக இருந்தார் என வலியுறுத்துகிறார். மேலும் பரிசுத்த பாடலின் வார்த்தைகளால் பாவத்திற்கான மன வருத்தம் மற்றும் விசுவாசத்தின் ஊற்றுகளும் நம்பிக்கை, அன்பு, சந்தோஷம் ஆகியவற்றின் ஊற்றுகளும் எவ்வளவாய் கட்டவிழ்ந்து விடப்படுகின்றன. பாடல்கள் பல மெய்யாகவே ஜெபமாக உள்ளன என்று குறிப்பிடுகிறார். நாம் சங்கீதங்களை சொல்லி ஜெபித்து பாடும்போது சங்கீதக்காரர்களின் விடாமுயற்சி, தைரியம், துணிவு, நம்பிக்கை ஆகியவற்றை பெறுகிறோம். அவை நம் ஆவிக்குரிய பயணத்தை நாம் தொடர ஊக்குவிக்கின்றன. அந்த போராட்டத்தில் நாம் தனியாக இல்லை என்று தோன்றுகின்றன. நம்மை போன்று அந்தகாரமான நாட்களை கடந்து சென்ற பலர் தேவ கிருபையால் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதே நேரம் கிறிஸ்து நமக்காக வேண்டுதல் செய்ய எப்போதும் உயிரோடு இருக்கிறார் என்பதால் அவர் எப்போதும் நமக்காக ஊக்கத்தோடு வேண்டிக் கொண்டிருப்பதையும் சங்கீதம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஜெபம் மற்றும் தொழுகையில் சங்கீதங்களை பயன்படுத்துவது மனித அனுபவத்தின் எல்லா அம்சங்களையும் விசுவாசிகள் உணர்ந்து கொள்ள உதவுகிறது. அந்த அனுபவத்தின் பல்வேறு அம்சங்கள் தொழுகைக்குள் கொண்டு வர கொடுக்கிறது. சங்கீதங்கள் தெய்வீக மனித ஜெபங்கள், பாடல்கள். அதனால்தான் தொழுகையில் சங்கீதங்களை பயன்படுத்துவது தேவ சித்தத்திற்கும் அவருடைய குணமாக்குகிற வல்லமைக்கும் விசுவாசிகள் முக்கிய இடம் அளிக்க உதவுகிறது. கலந்துரையாட கேள்விகள். 1. கற்றுக்கொள்ளாத தானாக வருகிற ஜெபம் மட்டுமே ஜெபிப்பதற்கான வழி அல்ல என்பதற்கான காரணம் என்ன? வேதாகம ஜெபங்களால் சங்கீதங்களின் மூலம் நாம் ஜெப வாழ்க்கையை எவ்வாறு வளமடைய முடியும்? 2. சபையில் ஜெப அனுபவத்தை சங்கீதங்கள் எவ்வாறு வளப்படுத்துகின்றன? உங்கள் ஸ்தல திருச்சபையானது ஆலய ஆராதனைகளில் சங்கீதங்களை பயன்படுத்துவதற்கான நடைமுறை ரீதியிலான சில வழிகளை யோசியுங்கள். 3. மனிதர்களின் விசுவாச பயணத்தில் உள்ள சிக்கல்கள் பற்றியும் தேவனுடைய குணமாக்கும் கிரியை பற்றியும் சங்கீதங்கள் என்ன வெளிப்படுத்துகின்றன?